பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சந்தோஷமான இந்த எழுப்புதல் கூட்டத்தினுடைய முதல் நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலும் உங்களை பார்ப்பதிலும் விசேஷமாக தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் எனக்கு ரொம்ப தொண்டையில் பேச முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் மருமகன் சாம் மகிமதாஸ் அவர்கள் எப்படியாவது மாமா வந்துடும் சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டதுனால எப்படியாவது வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இப்போ இந்த வாரம் கொஞ்சம் விடுதலை அடைய முடியாது கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து நீங்கள் அதுக்கு ஜெபிச்சுக்கோங்க. அந்த தொண்டை பிரச்சனைக்கு அதிகமாக ஜெபிச்சுக்கோங்க. ஊழியக்காரர்களுக்கு முக்கியமானது கருவி வந்து தொண்டை தான். தொண்டை நல்லா இருந்தால் தான் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க முடியும், ஜெபிக்க முடியும், ஆராய்ச்சி நடத்த முடியும். அதனால் அது ரொம்ப முக்கியமாக சத்துரு அந்த பகுதியை தொடாதபடி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் விசேஷமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி இந்த கூட்டத்துக்கு வரும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்தார். நடுவுக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்கு முன்னால் ஐயா இருக்கும்போது வந்திருக்கிறேன். அது அந்த இடத்துக்கு வந்தேன்னா இந்த இடத்துக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு முறை இங்கே வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இப்போ 2வது முறையாகத்தான் இப்போது வந்திருக்கிறேன். வந்து உங்களை எல்லாரும் பார்க்க, இந்த கிராமத்தை கண்டுகொள்ள, இங்கே நடக்கிற ஊழியர்களை குறித்து அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்தார். எனக்கு பொதுவாக தெரியும் பாஸ்டர் மைக்கேல் செம்மையாவுடைய சொந்த ஊர் நடுவுக்குறிச்சின்னு தெரியும். அதுபோல் பாஸ்டர் சுரேஷ் அவருடைய சொந்த ஊர் நடுவுக்குறிச்சின்னு தெரியும். அவங்க 2 பேரும் இந்த ஊரில் இருந்து ஊழியர்களாக கர்த்தருடைய சேவைக்கு புறப்பட்டவர்கள். அந்த நாட்களிலே பாஸ்டர் மைக்கேல் செம்மை அவர்களுடைய டிரைவராக பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் கருத்துப்படியில் ஊழியம் செய்யும்போது கன்வென்ஷனுக்கு வரும்போது அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுலேருந்து அவங்க பாஸ்டர் சுரேஷ் எங்களுக்கு பழக்கம். அப்புறம் இபிசி படிக்கும்போது பழக்கம். அதுக்கப்புறம் அவங்களும் கேடி சேகரில் ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியம் பல இடங்களில் செய்யப்படுகிறது. ஒரு ஊரில் இருந்து பல இடத்துல எழும்பலாம். ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு மனமாக ஆவியில் ஒருமையாக இருந்து நம்ம தேவ சித்தத்தை செய்கிறோம். ஒரு அலையில சொல்லுங்க. அப்போ எல்லாமே ஏலிம் தேவசபை தான். நானும் தேவசபை, இந்திய தேவசபை, நீங்கள் வந்து ஏலிம் தேவசபை. எப்போதும் இந்த சர்ச் ஆஃப் காடை குறித்து நன்றாய் அறிந்தவர்கள் அந்த தேவசபை பேரோடு இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்குருவாங்களே தவிர அந்த பேரை விட மாட்டாங்க. பாஸ்டர் மைக்கேல் ஜெயம் அவர்கள் சத்தியத்தை பற்றி நல்லா பேசக்கூடியவங்க, உபதேசத்தை தெளிவாய் பேசக்கூடியவர்கள். அதனால தான் அவங்க ஏலிம் தேவசபையோட பேரை வச்சாங்க. அது மாதிரி நீங்கள் நாங்கள் இந்திய தேவசபை. ஆனால் எல்லாரும் தேவசபையாய் இணைந்து நாம் கர்த்தருடைய பணியை செய்கிறோம். இந்த இடத்துல ஊழியம் செய்கிற அருமையான மருமகன் சாம் தேவராஜ் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னை அறிமுகப்படுத்தின அருமையான மாப்பிள்ளை பாஸ்டர் அவர்களுக்கும் ஜெஸ்ஸி அவர்கள் குடும்பத்திற்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மத்தில் வந்திருக்கிற பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு குடும்பத்திற்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லா சபை விசுவாச மக்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் துரராஜ் அவருடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்டேன். நான் கருத்துப்படியில் ஊழியம் செய்த காலத்தில் ஒரு சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒரே ஒரு முறை நான் பைக்கில் எங்கள் பாளையங்கோட்டை வரும்போது மேலப்பாளையத்தில் சந்தித்தோம். ரொம்ப உரிமையாக பேசினார். ஐயா, ஒரு முறையாவது எங்கள் சபைக்கு வரமாட்டேங்கீங்களே, என் காலத்தில் வாங்க ஒரு ஜெபத்துக்கு உங்களை கூப்பிடுறேன்னாரு. அதான் கடைசியாக நான் பார்த்து பேசின நேரம். அவருடைய பிள்ளைகளை குறித்துலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பைக்கில் அவர் வரும்போது நான் அந்த மேலப்பாளையத்தை டீ சாப்பிடும்போது நான் அந்த இடத்துல வரும்போது சந்தித்து பேசணும். கடைசியாக சந்தித்த அந்த சந்திப்பாக இருந்து அதுக்கப்புறம் அவருடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்ட போது நான் மிகவும் துக்கமடைந்தேன். இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய தாசனை கொண்டு இந்த நடுவுக்குறிச்சியில் அவர் செய்த அந்த ஊழியத்துடைய கிரியைகளுடைய பலனை மறுநாட்களை காண இரண்டமான ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த சபைக்கு தர நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. பாஸ்டருடைய குடும்பத்திற்கும் அன்பின் ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு போருக்கு முன்பதாக அருமையான பாஸ்டர் சாம் மகிமதாஸை குறித்து சில வார்த்தையை உங்களுக்கு முன்னுரையாக சொல்லிட்டு, ஏன்னா நான் முறை இந்த சபைக்கு வந்திருக்கிறனால, அவர் ஊழியம் செய்வது வந்திருக்கிறனால சில வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நான் செய்திக்கு நேராக போக விரும்புகிறேன். நானும் ஊருக்கு போகணும், நைட்டில் போய் சேரணும். முதலாவது அருமையான பாஸ்டர் சாம் மகிமதாஸ் அவர்கள் சிறு வயது முதல் பக்தியில் வளர்ந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம சாம பார்த்துருக்குறோம். சின்ன வயசில் தேவனை பக்தியோடு தேவனை துதிப்பதில், வசனங்களை சொல்வதில், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்த ஒரு மகன். 2வது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர். எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பெரிய ஊழியக்கார மாறுவ நம்ம நினைக்க முடியாது. ஒரு சிறு வயதில் அவங்களுடைய பக்தியும் அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிகிற பொறுத்து தான் நல்ல ஒரு எதிர்காலத்தை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர். 3வது நன்றாக கல்வி பயின்று பின் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வேதாகம கல்வியில் படித்தவர், பைபிள் காலேஜ் படித்தவர். அந்த சமயோட சொல்லியிருக்கிறார், கேரளாவில் படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் என்னால் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் அவங்களுக்கு ஜெபித்தது உண்டு. 4வது அவங்க அப்பாவோடு சேர்ந்து ஏலிம் தேவசபை ஐக்கியத்தில் தாளையுத்து கடம்பூர் ஊழியத்தில்
உதவியாய் இருந்து கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. ஐந்தாவது, நன்றாக இசை வாசித்து பாடலை பாடக்கூடிய நல்ல கிருபை பெற்றவர். அந்த மீடியா புரோகிராம் அருமையாக செய்திருவார். எந்த இடத்துக்கு வந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆறாவது, தேவ கிருபையால் இந்த நடுவுக்குறிச்சி ஏலிம் தேவ சபை ஊழியத்தை பொறுப்பெடுத்து கடந்த 8 மாத காலமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஐயா மரணத்துக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை தலைமை போது கொடுத்த பிறகு பல மாதங்களாக செய்து பிரயாசத்தோடு செய்கிறார். ஏன்னா நான் வரும்போது பைக்கில் பேசிட்டு வந்தோம். 3 சபைக்கு நான் போயிட்டு இந்த 3வது சபையாக இங்கே வந்து நான் ஆராய்ச்சி நடத்தி செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமாமான்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க. அப்போ நம்மளை விட அதிகமான ஒரு டைட்டு ஷெட்யூலில் தான் பாஸ்டர் சா மகிமைதாஸ் ஊழியத்தை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளாம் ஒரு சபை தான் நடத்துகிறோம். ஆனால் அவர் 3 சபையில் போயிட்டு வந்து ஒர்ஷிப் பண்ணி அங்கே உள்ள காரியத்தை ஒழுங்கு செய்து அப்பாவுக்கு உதவியாக இருந்து அதுக்கப்புறம் இந்த சபையோட முழு பொறுப்பை ஏற்று நடத்துவது அது சாதாரண காரியம் இல்லை. இள வயதாக இருக்கனால கர்த்தர் பலத்தை கொடுக்குறார். நம்ம இள வயதில் அப்படி தான் செய்தோம். இள வயதில் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருக்கிறோம். சைக்கிளை மிதிச்சிருக்கிறோம், நடந்து போயிருக்கிறோம், கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம், பல சபைகளை ஸ்தாபிப்பதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிரயாசத்தை இந்த நாட்கள் அருமையான மகன் செய்வதை குறித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். 7வதாக, எங்கள் குடும்பம் வந்து ஏற்கனவே முன்னால் சொல்லி 97 பேர் அடங்கிய குடும்பம். எத்தனை பேர்? எங்கள் அப்பாவுடைய வம்சத்தை சொல்கிறேன். 97 பேர் எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 3 தலைமுறையாக 97 பேர் அடங்கிய இந்த குடும்பத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஊழியத்தை செய்தவர்களும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களும் மொத்தம் 13 பேர். எத்தனை பேர் சொல்லுங்க? எங்கள் அப்பா அம்மாவோடு சேர்ந்து கூட பிறந்த சகோதரிகளோடு சேர்ந்து இப்போ எங்களுடைய பிள்ளைகள் அந்த சந்ததியில் 13 பேரில் அருமையான சாமி மகிமைதாஸ் மருமகன் ஒருவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இவருடைய பெயருக்கு ஏற்றபடி சாம் மகிமைதாஸ் என்ற பெயருக்கு ஏற்றபடி இவர் போகிற இடத்துல எல்லாம் அப்படி ஒர்ஷிப்பில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற இடங்கள்ல ஆராதனை நடத்துகிற இடங்களில் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க செய்து கொண்டிருக்கிறார், விளங்க செய்வார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாமுவேலின் காலத்தில் தான் இழந்து போன மகிமை மீண்டும் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இக்கபோத்துன்னு சொல்லக்கூடிய மகிமை அற்று போயிற்று என்று சொல்லி அந்த ஏலியுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கர்த்தர் சாமுவேலை எழுப்பினார். மறுபடியும் தேவ மகிமை சபைக்கு அந்த தேசத்துக்கு வந்தது. அவன் மூலம் பெரிய எழுப்புதல் உண்டானது போல இதுக்கு முன்னால் ஊழியம் செய்தவர்கள், பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், தியாகமாக இருந்தவர்கள், அதுக்கு பின்னால் ஊழியம் செய்த அந்த மகனை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்து 9வதாக, இந்த நடுவுக்குறிச்சியில் கர்த்தர் தம்முடைய மகனை கொண்டு வந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கடைசியாக சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, குடி வந்திருக்கிற நீங்களும் கடந்த 8 மாதமாய் இந்த ஊழியத்தை செய்கிற பார்ப்பதை நீ அறிந்திருக்கிறீர்கள். சபையாரும் குடும்பத்தாரும் இப்போது இங்கே வந்திருக்கிற யாவரும் அருமையான பாஸ்டருடைய குடும்பத்திற்கு அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். உங்கள் ஜெபந்தான் ஊழியத்தை தாங்கும். எந்த ஊழியக்காரை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு பின்னணி ஜெபந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தாரும் ஜெபிக்கணும், சபையாரும் ஜெபிக்கணும். அதனால் இன்றைக்கு நம்ம கேட்டதோடு அருமையான அவருடைய பிள்ளைக்கு அந்த பயங்கரமான காய்ச்சல், அந்த சூழ்நிலையில் கூட சோர்ந்து போகாமல் ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய தாசரை தாங்குங்கள். கைகளை போய் தலையிலே சொல்லுவோம் சத்தமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொடுக்கப்படுற கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம் தான். 24ஆம் சங்கீதம் 7வது வசனத்துடைய முதல் வார்த்தையை மட்டும் வாசிக்க போறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எல்லாரும் போது அதோடு பாடிக்கிறோம். கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்மையான இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கர்த்தர் பேசுங்கப்பா. இந்த வாரத்துக்கு இந்த நாளுக்குரிய மன்னாவை எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தை லீதியானுடைய இருதயத்தை போல கவனிக்கும்படி செய்யுங்க. பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படி அவருடைய இருதயத்தை திருப்பினது போல சொல்லப்படுகிற காரியங்களை கவனிக்கும்படியான சிந்தையை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கு தந்து இருதயத்திலும் ஆண்டவரை செவியிலும் விருத்த சேனப்படும்படி செபிக்கிறோம். காரியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. எங்களோட கர்த்தர் பேசும். நடுவுக்குறிச்சி கிராமத்தை ஆசீர்வதியும். எல்லா ஜனங்களை ரட்சித்து ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் நம்முடைய கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. சங்கீதத்திலிருந்து இந்த வசனத்தை இன்றைக்கு தெரிந்து கொண்டேன். இந்த கூட்டத்துக்காக ஜெபித்த போது கர்த்தர் நடத்தின இந்த வசனத்தை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த 24ஆம் சங்கீதம் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின சங்கீதம் எப்ப பாடினான்னா, உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்திற்கு அவன் கொண்டு செல்லும் போது பாடின ஒரு பாடல். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரம் இல்லை. உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து தான் போட்டிருந்த தாவீது நகரத்தை போட்டிருந்த கூடாரத்திற்கு அந்த பெட்டியை கொண்டு செல்லும் போது அவன் பாடின பாடல். அந்த அந்த பக்கம், அந்த கூடார பக்கம் வந்த உடனே அந்த வார்த்தையை சொல்றான், வாசல்களேங்கிறான். அல்லேலூயா. எப்போதுமே பழையற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், தேவனுடைய ஆலயமா இருக்கட்டும், 3 வாசல் உண்டு. பிரகாச வாசல் ஒரு வாசல் உண்டு, அடுத்து பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல் ஒரு வாசல் உண்டு, அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய வாசல் உண்டு. அந்த 3வது வாசலுக்குள்ள தான் அந்த உடன்படிக்கை கொண்டு வைப்பாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஆரோன் இல்லை, அதுக்கு முன்னால மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மோசேயினுடைய 2 கற்பலகைகள், அடுத்து ஆரோனுடைய துளித்த கோல். இந்த 3 பொருளை அங்கே வைத்திருப்பார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கேருபீன் என்ற அந்த சொரூபம் அங்கே எழும்பி இருக்கும். அங்கே தேவனுடைய மகிமை என்ன செய்யும்? இறங்கும். அங்கே இருந்தால் கர்த்தர் ஜனத்தோடு பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மோசேயின் காலத்தை அப்படி தான் இருந்துச்சு. மோசேயின் காலத்தில் அந்த கூடாரத்தை செய்ய சொன்னார். அதுக்கப்புறம் வனாந்திரத்தில் அந்த கூடாரம் அங்கங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. பல காலம் சீலோவில் இருந்தது. அதுக்கப்புறம் அபினதாபின் வீட்டில் இருந்துச்சு, ரொம்ப நாள் 20 வருஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாவீது முத அந்த பெட்டியை முறைப்படி கொண்டு போகாதனால, அடி விழுந்தனால 3 மாதம் ஓபேத்தின் வீட்டில் வச்சுட்டார். கர்த்தர் அந்த பெட்டியை, அந்த ஓபேத்தினுடைய வீட்டில் அந்த பெட்டி இருந்த நாளெல்லாம் கர்த்தர் அந்த வீட்டையும் அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, யார் வாழ்க்கையில சபைக்கும் ஊழியத்திற்கும் ஊழியத்துடைய காரியங்களுக்கும் இடம் கொடுக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை அபரிதமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இதை கண்ட உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம இந்த பெட்டி கொடுத்து முறைப்படி லேவியரை பரிசுத்தப்படுத்தி அதை தூக்கி சுமந்து கொண்டு போய் அந்த இடத்துல போய் சேர்த்தார்கள். அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் வாசல்களே என்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பெட்டி வருது, வாசலே உங்களுடைய தலையில் என்ன செய்யுங்க? உயர்த்துகள் சொல்ற மாதிரி இன்றைக்கு உங்க மத்தியில் நான் பேச போற கர்த்தருடைய வார்த்தை வாசல்கள். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சத்தமா ஹல்லேலூயா. வாசல்கள் என்கிற அந்த வார்த்தை வேதாகமத்தில் ஆதியாகமம் 18:1 ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் 22:14 வரைக்கும் வாசல் 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 அப்படி நிறைய இருக்கு. ஆதியாகமம் 18:1 பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் யார் அமர்ந்திருந்தார்? ஆபிரகாம் அமர்ந்திருந்தார். எப்போதுமே நம்ம இருக்க வேண்டிய வாசல் எந்த வாசல் இருக்கணும்? கூடார வாசல் இருக்கணும், வீட்டு வாசல் இருக்கணும். ஆதியாகமம் 19:1 வாசு பார்த்தீங்கன்னா, லோத்து எந்த வாசல்ல இருந்தா? சோதோமின் வாசல்ல இருந்தா. இது என்னோட சத்தியம் அல்ல, பிரசங்கத்துக்கு வந்து சும்மா குறிப்பா சொல்றேன். ஊர் வாசல்ல உட்கார்ந்துருந்தா. ஆபிரகாம் வந்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்தா. நம்ம எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எல்லாம் எந்த வாசல்ல உட்காரணும்? வீட்டு வாசல்ல உட்காரணுமா, ஊர் வாசல்ல உட்காரணுமா? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதாவது ஒன்று நம்ம இருந்தால் வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் இருக்கணும், 3வது சர்ச்சில் இருக்கணும். இந்த 3 காரியத்தை தவிர நம்ம எங்கேயாவது பிரயாணமாக போயிருந்தா தான் அது நம்ம காரியம். அப்படி அவன் இருந்ததுனால தேவ தரிசனத்தை பெற்றான். 18ஆம் அதிகாரத்தில் கூடார வாசல் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனம் கிடைத்தது. ஆனால் அங்கே ஊர் வாசல உட்கார்ந்த லோத்துக்கு இந்த இடத்தை விட்டு ஓடிப்போன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழ்நிலை உருவானது. இருக்கட்டும், இப்படி இந்த வாசலை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஏராளமான வாசல்கள் இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு 7 வாசலை நீங்கள் அறிந்து அந்த வாசலின் சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வாசல் யோவான் 10:9. எல்லாருக்கும் தெரிந்த வாசல் வாசிக்க கேட்போம். மின்னல் வேகத்தை சீக்கிரம் வாசிங்க. யோவான் 10:9. யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். முதலாவது வாசல் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ரட்சிப்பின் வாசல். என்ன வாசல் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து? என்ன வாசல்? ரட்சிப்பின் வாசல். அல்லவிட்ட ரட்சிப்பை கொடுக்கும் வாசல். அது வேற யாரும் இல்லை, இயேசுதான். அந்த வாசல் இயேசுதான். ரட்சிப்பின் வாசல் யாருதான்? இயேசுதான் வாசல். அந்த வாசல் இந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானேன்னு ஒரு 7 வார்த்தை சொல்றாரு. இந்த உலகத்தில் நானேன்னு சொல்லி
சொல்லக்கூடிய தகுதி படைத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம் தான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நல்ல கையை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. நானே அப்படிங்கிற வார்த்தை சொல்ல தகுதி படைத்த ஒரு தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தெய்வம், மரித்து உயிர்த்தெழுந்த அந்த மெய்யான தெய்வம் இயேசு சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்க, நானே ஜீவ அப்பம்ங்கிறார், நானே மெய்யான திராட்சை செடிங்கிறார், நானே உலகத்தின் ஒளின்னு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பர் சொல்றாரு. இப்ப வாசித்த நானே வாசலுங்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். இந்த உலகத்தில் நானே என்று சொல்லக்கூடிய தனித்தன்மை பெற்ற சகலத்தையும் உடைய தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை வைத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க அப்ப ராமே ஹல்லேலூயா. அவருக்கு எந்த மனுஷனை ரட்சிக்க அவரால் முடியும். அவரால் ரட்சிக்கப்படக்கூடாத நபர் ஒருவருமே இல்லை. பைபிளை பார்த்தீங்கன்னா 3 பேரை சொல்ல முடியும். சமாரியா பட்டணத்தில் பயங்கர பாவியாக இருந்த ஒரு பாவியான ஸ்திரியை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து அவளுக்கு ஜீவ தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சிலுவை கள்ளன், அவன் கொலைபாதகத்தினால இயேசுவோடு கூட பக்கத்தில் மரித்தவன், அந்த சிலுவை கள்ளனுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அவனை கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, சபையை துன்பப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரியும், சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றினார். இந்த 3 பேரை மாற்றின கர்த்தர் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எந்த நபராக இருந்தாலும் கர்த்தர் ரட்சிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ரட்சிக்கிறவர் கர்த்தர், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்கும் வாசல் அது. அந்த வாசலுக்குள்ள வந்துட்டு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு நானே வாசலுங்கிறாரு. இந்த இயேசுவாகிய வாசலுக்குள்ள உள்ள எங்க வந்துடணும்? தொழுவமாகிய சபைக்குள்ள வந்துடணும். அங்க வந்துட்டோம்னா உள்ளும் புறமும் சென்று, அதாவது ஆடுகள் பகலை பூரா வயல்ல மேயும், இரவுல சாயங்காலம் வீட்டில் மேயும். 2 மேய்ச்சல் அதுக்கு இருக்கு. அதுபோல கர்த்தர் நம்ம நீங்க இயேசுவாகிய வாசலுக்குள்ள வந்துட்டா கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்லா கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், எல்லாவித நன்மையால் கர்த்தர் நிரப்புவார். அதாவது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் அது பிரயோஜனம் உள்ளது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யாரும் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டு போனதில்லை. அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலும் அவளை சந்தோஷமாய் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலே நடத்தி வந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகினாலே ரட்சிப்பின் வாசலாகிய இந்த இயேசுவாகிய வாசலுக்குள்ள சீக்கிரமா வந்துடணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்தை ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். பாவ வழிக்கு ஏராளமான வாசல்கள் உண்டு, ஆனால் பரிசுத்த வழிக்கு, பரலோக போகிற வழிக்கு ஒரே ஒரு வாசல் இயேசு மாத்திரம்தான். கை வைத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த உலகத்தில் பலவிதமான வாசல் இருக்கு, பலவிதமான வழிகள் இருக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். அது மத வழிகளா இருக்கும், மத கொள்கைகளா இருக்கும், கொள்கை வழிகளா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த வழிகள் எல்லாம் முடிவு எங்க தான் போகும்? மரணத்தை தான் கொண்டு, மரணம்னா நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வழி இயேசு மாத்திரம். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இது வரைக்கும் அந்த ரட்சிப்பை பெறாத யாரா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இதய தெய்வமாக விசுவாசித்து அவரை நம்பினா நிச்சயம் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த ரட்சிப்பின் வாசலுக்குள்ள வருகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா. 2வது ஒரு வாசல் வாசிக்க கேட்போம். மத்தேயு 7:13. மத்தேயு 7:13 எல்லாருக்கும் தெரிந்த வாசல். மத்தேயு 7:13 வேகமாய் வாசிக்கூடிய ஒருவர். இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசியுங்கள். நம்பர் 2. 2வது ஒரு வாசலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வேதத்தில் என்ன வாசல்? இடுக்கமான வாசல். இயேசுவாகிய வாசலுக்குள்ள வந்தவங்களுக்கு ஆரம்பம் என்ன? ஆண்டவர் ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் இடுக்கம் இருக்கும், சந்தோஷம் குறையாது, சமாதானம் குறையாது. ஆனா என்ன இருக்கும்? இடுக்கம் இருக்கும், நெருக்கம் இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் 14 வசனத்தை வாசிப்போம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. என்ன அர்த்தம்னா அதுக்கு அந்த மாதிரி அதை பின்பற்றவங்க சிலர் தான். இந்த இடுக்க வந்தவுடனே, நெருக்க வந்தவுடனே, சோதனை வந்தவுடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட சோதனை, இந்த அவமானம், போராட்டம், பல கஷ்டம் வந்தவுடனே இயேசு விட்டு பின்வாங்கிடுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான். இன்னைக்கு வந்திருக்க எல்லாரும் இயேசுவை கண்டுபிடித்தவர்கள். கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஜீவனுக்கு போற வாசலை
அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அங்கே வேதம் சொல்லுகிறது, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லையா சொல்லுங்க அப்பா. சொன்னவ யாரு? அதுக்கு முன்னால கல்லால் அவனை அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவனை எரிந்து அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டாங்க. சீசர்கள் சுற்றி நின்று அவனுக்காக ஜெபிச்சாங்க. யார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஜெபித்தார்கள். பவுலுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். அவன் எழுப்பி சொல்றான், 14:22 மீண்டும் சொல்றான், அடி வாங்கினவன் செத்து போயிட்டான்னு நினைக்கக்கூடிய மனுஷன் சொல்றான், இப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்கள் வழியாக எங்க போகணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் என்று சொல்லி புத்தி சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு சபைக்கு போய் அதே மாதிரி சொல்றான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மறுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு. நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சந்தோஷமாய் சுமந்து இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். கைகளை வைத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. அதனால இயேசுவை பின்பற்றுவோர் ஆண்டவரை போல இந்த உலகத்தில் சில பாடுகளை சகிக்க வேண்டியிருக்கும். சோர்ந்து போகாதீங்க. சில பாடுகளுக்கு இந்த பூமியில பலன் உண்டு. இந்த பூமியில் இந்த பாடுகள் முற்றுப்புள்ளி வச்சிருவார். சில பாடுகள் அங்கே பரலோகத்துக்கு போகும். எதை இருந்தாலும் இயேசுவை நாம் மறுதலிக்கவோ, இயேசுவாகி இந்த வாசலை விட்டு வெளியே போகவோ பின்வாங்கி போகாதபடி கர்த்தர் கொடுத்த அந்த பாடுகளை சகித்து அவருக்குள்ளே முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பிள்ளையார். ஆமென். 2வது வாசல் இடுக்கத்தின் வாசல். 3வது வாசலை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி, அப்படின்னா நம்ம கணக்குப்படி சாயங்காலம் 3 மணி நேரத்தை வாசிக்க வைப்போம். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சரி வாசிப்போம். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட வாசலிலே வைப்பார்கள். நல்ல கவனி. 3வது வாசல் என்ன வாசல்? அலங்கார வாசல். எல்லாம் சொல்லு, என்ன வாசல்? அலங்கார வாசல். அதாவது தேவாலயத்துக்கு பல வாசல் உண்டு. அதில் முக்கியமாக கிழக்கு பக்கம் உள்ள வாசல் தான் அந்த அலங்கார வாசல். அது அந்த கிழக்குள்ள வாசலுடைய அந்த கதவு வெண்கலத்தால் இருக்கிறதுனால சூரிய ஒளிப்படும்போது பொன்மயமாக இருக்கு. அதை பொன் வாசல்னு சொல்லுவாங்க. அந்த வாசலுக்கு முன்னால யாரை உட்கார வச்சிருக்காங்க? ஒரு பிச்சைக்காரனை உட்கார வச்சிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். அலங்கார வாசல். ஆனால் உட்கார்ந்ததுக்கு யாரு? அலங்கோல பிச்சைக்காரன். அலங்கார வாசலுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கவன் யாரு? அலங்கோல பிச்சைக்காரன். அலங்கார வாசலுக்கும் இந்த அலங்கோல பிச்சைக்காரனுக்கு சம்மந்தமே இல்லை. அலங்கார வாசல் அலங்காரமான ஒரு ஆளுதான் உட்காரணும். ஆனால் யார் உட்கார்ந்துருக்கா? என்ன அர்த்தம்? இது எதை குறிக்கிறது? அதாவது பேரு கிறிஸ்தவ பேரா இருக்கும். பீட்டரா இருக்கும், ஜானா இருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பவுலா இருக்கும், சாமுவேலா இருக்கும், யோசுவா இருக்கும், மோசையா இருக்கும். பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள். கர்த்தர் நம்ம எப்படி அழைக்கவில்லை. நம்மளை கர்த்தர் மெய் கிறிஸ்தவர்கள் அழைச்சிருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவாப்பா. சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. நம்ம மெய் கிறிஸ்தவர்கள், பொய் கிறிஸ்தவர்கள் அல்ல, பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்ல, குடிக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்ம மெய் கிறிஸ்தவர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பைபிள் 6 பேரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன பேர் 6 பேர் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் முதலாவது நமக்கு பேர் கிறிஸ்தவர்கள் பேர். என்ன பேர் சொல்லுங்க? என்ற சத்தமாக என்ன பேர்? கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்தவர்களாகவே நடக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பேருக்கு ஏற்ற விடமா, எப்படி பேருக்கு வித்தியாசமா, இந்த இடத்துக்கு வித்தியாசமா அலங்கோல பிச்சைக்காரர் இந்த மாதிரி இருக்காதபடி கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்தவர்களாகவே இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கிறிஸ்தவ போல மன்னிக்கணும், கிறிஸ்தவ போல அன்பா இருக்கணும், கிறிஸ்தவ போல உதவி செய்யணும், கிறிஸ்தவ போல பரிசுத்தமா இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அதே மாதிரி நமக்கு இன்னொரு பேர் பெந்தைக்கோஸ்தேக்காரன் பேர். என்ன பேர்? எல்லாம் சொல்லுங்க, என்ன பேர்? பெந்தைக்கோஸ்தேக்காரங்கிற பேருக்கு ஏற்றபடி நம்ம எல்லா சுபாவங்களும் பெந்தக்கோஸ்தேக்காரர்களாக இருக்கணும். எல்லா சுபாவங்களும் வெந்தனா அழித்த கிறிஸ்தவர்களாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? பெந்தக்கோஸ்தா இருக்கணும். கர்த்தருக்கு இன்னைக்கு சில இடத்துல வேகாமல் இருக்கு. அதாவது அரவேக்கான பைபிளில் சொல்லும்போது திருப்பி போடாத அப்போன்னு போட்டிருக்கு. அதாவது எப்ராஹிம் எப்படி இருப்பானா? திருப்பி போடாத அப்போ. அதாவது ஒரு தோசையை மறுபக்கம் திருப்பி போட்டது நல்லா இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் ஒரு பக்கம் கரிஞ்சிடும், அது சாப்பிட முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சுபாவத்திற்கும்
நம்ம விலகி நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரிகள் சுட்டரிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மூணாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தேவனுடைய பிள்ளைகள். யார் நமக்கு பேர்? என்ன? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். பிசாசு பிள்ளைகளாக மாறிடக்கூடாது. இந்த பிசாசு பிள்ளையோட மாறுவதற்கு காரணம் என்ன? அன்பற்ற சுபா வந்துட்டு பிசாசு பிள்ளைகள். யோவான் அதைத்தான் சொல்லிக்க, பிசாசு பிள்ளைகள் என்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் விளங்க. அது எதை வச்சு? அன்பை வச்சு. நம்ம பிறரிடத்தில் காட்டக்கூடிய அன்பு குறைவாக இருந்தால் நம்ம யாராய் மாறுகிறோம்? பிசாசு பிள்ளைகளாய் மாறுகிறோம். மற்றவர்கள் எல்லாரையும் நம்ம நேசித்தா யாரா மாறுறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நாலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் விசுவாசிகள். என்ன பேர் சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க, என்ன பேர்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர், நமக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன பேர்? விசுவாசி. நம்ம விசுவாசிகளாகவே இருக்கணும். விஷ ஊசிகளாக இருந்துடக்கூடாது. என்ன புரியாது? விஷ ஊசி போட்டுருவாங்க சில இடங்களில். அப்படி மாறிடக்கூடாது. ஒருத்தர் விஷ ஊசி போட்டக்கூடாது. ஊழியக்காரமாக செயல்பட்டக்கூடாது. விசுவாசி செயல்பட்டக்கூடாது. எங்கேயுமே யார் நம்ம விஷ ஊசியாக இருந்துடக்கூடாது. விசுவாசியாகவே இருக்கணும். கை வைத்தால் இல்லையா சொல்லுவாப்பா. கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தில் எப்படி நம்ம ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட புதுசுல அதே விசுவாசம் முற்று முடிய இருக்கணும். கை வைத்தால் இல்லையா சொல்லுவோம் சத்தமா ஹல்லேலூயா. அடுத்து நம்ம கொடுக்கப்பட்ட பெயர் என்ன பேர் தெரியுமா? சீஷர்கள். என்ன பேர் சொல்லுங்க? நம்ம எல்லாருக்கும் பேர் சீஷர்கள். சீஷர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒழுக்கமுடையவர்கள். ஆங்கிலத்தில் டிசைபிள் போட்டிருக்கு. அப்போ டிசைபிள்ங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு? டிசிப்ளின்ங்கிற வார்த்தையில் வந்துச்சு. டிசிப்ளின்னா ஒழுக்கம். கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு ஒழுக்கம். நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனை எல்லாத்திலும் நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்போம். கை வைத்தலையா சொல்லுங்கப்பா. சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதை, அதை சீசர் என்பதை நம்ம பார்த்து மற்றவங்க சொல்லணும். இந்த ஊரில் இந்த சீசர் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா அவங்க போகிற இடத்துக்கு நம்ம போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். சீசரெலாம் இருக்கணும். நம்மளை பார்த்து சீச்சின்னு சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? சீச்சி. பைபிளில் சீச்சின்னு ஒன்று இருக்குது. சீசராகவும் இருக்கணும், சீச்சியாகவும் இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி சொல்லிடக்கூடாது? சீச்சி. இவங்க போகிற சபைக்கு நம்ம போகிறது, இவங்க நடபட சொல் செய்யல பாருங்க. இங்கே ஆலயத்தில் உட்காந்து ஆவியில் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, வெளியே போன அந்நியாய பாஷை பேசுகிறாங்க அப்படின்னு யாரும் நம்ம கொடுத்த தப்பாக சொல்லக்கூடாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் சபையில் இப்போ நான் 2 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். யாராவது முண்டவெளிக்கு போன, முண்டவெளின்னு ஒரு ஊர் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் முண்டவெளின்னு ஒரு ஊர் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஒரு பாஸ்டராக இருக்கிறார். சமீபத்தில் அவரை பார்த்தேன் நான். பாஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஆனால் நான் முண்டவிளை பாஸ்டர். முண்டவிளைன்னு ஒரு ஊர். யாராவது அந்த வார்த்தை உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களை முண்டவிளைக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். நாங்கள் சொல்லுங்க, புரிஞ்சதா? அநியாயமாக கெட்ட வார்த்தையாக ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்கே அனுப்பிடுவேன்? அந்த முண்டவிளைக்கு. அதோட அர்த்தம் என்னென்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களா ராமே. எல்லாம் சொன்னால் புரிஞ்சதா? சொல்ல உங்களுக்கு புரிஞ்சதா? முண்டவிளைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பாஸ்டர் இருக்கிறார். அந்த வார்த்தை வாயில் வரக்கூடாது. அந்த வார்த்தை வருமானால் நீங்கள் எங்கே போயிடணும்? அந்த ஊருக்கு போயிடணும். இந்த ஊரில் இருக்கக்கூடாது. அந்த என்ன அர்த்தம்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து நான் சொல்லுங்க, புரிஞ்சிச்சுல? சத்தமாக கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்ல ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு கிராமத்தில் கிறிஸ்தவங்க சர்வசாதாரணமாக இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, தூசணம் பேசுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அப்படி சொல்லக்கூடாது. இன்னொரு வார்த்தை சொன்னேன், யாராவது இந்த வார்த்தை சொன்னீங்க உங்களை மயிலாடுதுறைக்கு அனுப்பிடுவேன். அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு அந்த வார்த்தை வாயில் வரக்கூடாது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளையோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்மளை யாரும் சீச்சின்னு சொல்லிடக்கூடாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களா ராமே. அடுத்த ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பரிசுத்தவான்கள். என்ன பேர் சொல்லுங்க? புதிய பாட்டு காலத்தில் ஆதி சபையில் ஒவ்வொரு சபையிலும் பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறார்கள். பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தினார்கள், பரிசுத்தத்துக்காய் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமான பரிசுத்த ஜீவியம் செய்யக்கூடிய பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். இப்போ நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கிறிஸ்தவர்கள், பெந்தைக்கோஸ்துக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், சீஷர்கள், பரிசுத்தவான். இந்த பெயருக்கேற்ற விதமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த பெயருக்கு விரோதமாக எப்படி அலங்கார வாசல் உட்கார்ந்த அலங்கோல பிச்சைக்கார மாதிரி பெயருக்கும் அவனுக்கு சம்பந்தம் என்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்காதபடி மெய் கிறிஸ்தவர்களாக, உண்மையான பெந்தைக்கோஸ்து கிறிஸ்தவர்களாக, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக, உண்மையான தேவனுடைய விசுவாசிகளாக, உண்மையான பரிசுத்தவான்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையான சீஷர்களாக இந்த உலகத்தில் நம்மை வெளிப்படுத்துவோம். அப்படி வெளிப்படுத்தும் போது நம்மை பார்க்கிறவங்க ஆண்டவரிடத்தில் கடந்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் நமக்கு அவசியம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இல்லை கூடுதலாக ஒரு வார்த்தையை நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அலங்கார வாசல்ல இன்னொரு குறிப்பை நான் சொல்லிடுறேன். உலக பிரகாரமான அலங்கரிப்பெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு
நம்ம இருக்க வேண்டிய ஒரே ஒரு அலங்கரிப்பு சங்கீதம் 29:2 சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கை வைத்து சத்தமனிலே சொல்லுவோம். இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களாக வெறுத்துருவோம், பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். 1 பேதுரு 3:4-5 சொல்லுகிறது, அங்கே சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணமே உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அலங்காரமா இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ வெளிப்புற அலங்காரத்தை காட்டிலும் உள்புற அலங்காரம் ரொம்ப முக்கியம். வெளிப்புறத்துக்கான உட்புறம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அந்த உட்புறமாகி உள்ளம் பரிசுத்த இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்படி ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சாந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அமைதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பேருக்கேற்ற கிறிஸ்தவனுங்கிற பேற்றுக்கேற்ற விதமாய் வாழ நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படி இந்த அலங்கார வாசலிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அலங்கார வாசலை குறித்து படித்தோம். அடுத்து 4வது வாசிக்க கேட்போம். சங்கீதம் 118:19. மின்னல் வேகத்தை சீக்கிரம் வாசிக்க. சங்கீதம் 118:19. சங்கீதம் 118:19 எல்லாருக்கும். நீதியின் வாசலுக்குள் என்ன செய்யுங்கள்? வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள், நல்லா சொல்லுங்க, அவைகளுக்குள், எல்லாம் சொல்லுங்க, அவைகளுக்குள் பிரவேசித்து. நல்ல கையை உயர்த்தி, கையை எல்லாரும் உயர்த்தி காட்டுங்க. எல்லாருடைய கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. 4வது வாசலுக்கு என்ன பேரு? நீதியின் வாசல். இந்த நீதியின் வாசலுக்கு நான் இன்னொரு பேர் வைக்கிறேன். இந்த வேத புத்தகத்திற்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்று கர்த்தருடைய நீதிகள் அடங்கிய புத்தகம். நீதிகள் என்றால் சத்தியம்னு அர்த்தம். சத்தியம் அடங்கிய புத்தகம், அதான் சத்திய வேதம். மலையாளத்தில் சத்திய வேதம் சொல்லுவாங்க, நம்ம தமிழில் பரிசுத்த வேதாகம்னு சொல்கிறோம். இதுக்குள்ள சத்தியம் இருக்கிறது. எல்லாரும் இந்த வேதத்தை நல்லா படிக்கணும். ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நல்லா வாசித்து எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சத்தியம் என்கிற தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கடைசி காலத்தில் சத்தியமாகிய நீதியின் வாசலுக்குள் இல்லாவிட்டால், எல்லாம் கவனிங்க, இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? சத்துரு நம்மளை கொள்ளை கொண்டு போயிடுவான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ராமே, ஏன்னா அசத்தியம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்றுகிற காலத்தில் வாழ்கிறோம். துருபதேசம் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம். துருபதேச காற்று எங்கும் வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலம். அந்நிய போதனைகள் இன்றைக்கு பல இடங்களில் பரவி கொண்டிருக்கிற காலத்தில் நீங்களும் நானும் நீதியின் வாசல் சொல்லக்கூடிய சத்திய வாசலுக்குள் பிரவேசித்து உட்கார்ந்துக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்குள்ள பிரவேசிக்கணும். எப்படி பிரவேசிக்கணும்? பைபிளில் நிறைய நீதி இருக்கு, பைபிளில் நிறைய சத்தியம் இருக்கு. அடிப்படையான 10 சத்தியத்துக்குள்ள பிரவேசித்தரணும். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்க நேரமில்லை. 38ஆம் வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40ஆம் வசனம், 42ஆம் வசனம், 44ஆம் வசனம், 45ஆம் வசனம், 47ஆம் வசனம். இந்த வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2:38 வாசிக்க கேட்போம் சீக்கிரமா. பேதுரு அவர்களை நோக்கி, முதலாவது மனம் திரும்பணும். முதல் சத்தியம் மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், மனம் திரும்புதல். 2வது வாசிக்க கேட்போம். பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் என்றால் இயேசுவின் நாமத்தில் அல்ல. பேதுரு சொல்லும்போது அந்த 3 நாமம் ஒரே நாமமாக இருக்கிறது சொல்றாரு. ஆனால் நமக்கு எடுக்கக்கூடிய எப்படி எடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். எடுக்கிறதும் அப்படித்தான் கொடுக்குது, அப்படித்தான் கொடுக்கணும். அடுத்து வாசிங்க. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். 3வது சத்தியம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஞானஸ்நானம் இன்றைக்கு துருபதேசம் வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பைபிள் அப்படி போட்டிருக்கனால அதை வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன கட்டளைப்படி தான் நம்ம கொடுக்கணும். அது மற்ற 28:19 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறுவீர்கள். இன்றைக்கு சில இடங்கள் பரிசுத்தாவினுடைய கிரியை இருந்தால் போதும். எல்லாம் கவனிங்க. அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. சபையில் பேச வேண்டாம். அது சனிக்கிழமை மட்டும் பேசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராயெல்லாம் பேசக்கூடாது. அதை மட்டும் அந்த கூட்டத்தை வச்சு அன்றைக்கு அந்நிய பாஷை நல்லா பேசிடுங்க அப்படின்னு சொல்கிற இடங்களும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. பவுல் சொல்கிறாரு, உங்களை எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமான பாசைகளை நல்லா சத்தமாக கேட்குற மாதிரி அதிகமான பாசைகளை. அப்போ நம்ம பேசணும், ஆராதனையில் பேசணும், சபையில் பேசணும், எல்லா கூட்டத்திலும் பேசணும், தனி ஜெபத்தில் பேசணும், குடும்ப ஜெபத்தில் பேசணும், குழு ஜெபத்தில் பேசணும். அந்நிய பாஷை ஜெபம் இல்லாமல் ஒரு ஜெபத்தை நம்ம செய்யக்கூடாது. ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுவது. கை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்து 5வது 4வது வாசிங்க. 40வது வசனம் சீக்கிரம் மின்னல் வேகத்தில்.
பின்னும் அநேக வார்த்தைகள் சாட்சியாக கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? 4வது உபதேசம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேட்டட் லைஃப். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மாறுபாடானவர்கள், கோணலானவர்கள், சத்தியம் அறியாதவர்கள். இவற்றின் நடுவில் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வித்தியாசமாக வாழணும். இவளை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. அந்த ஆமான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம தேசத்தில் ஒருவித ஜனங்கள் இருக்கிறார்கள். அவருடைய பாசை வித்தியாசமா இருக்கு, அவருடைய பழக்க வித்தியாசம். சொல்லி அவங்களை அழிக்க முயற்சித்தான் பார்த்தீங்களா யூதர்களை. அது மாதிரி நம்ம நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதுதான் முன்னால சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். நடைமுறை, சொல், செயல், சிந்தனை எல்லாத்தையும் மாற்றம் இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவாப்பா. எல்லாம் சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்கு ஏற்றபடி நம்முடைய வஸ்திரம் அணிந்து கொள்வதில் கூட அதை கர்த்தர் சொல்லிட்டார். நம்முடைய அலங்காரத்தை கூட அப்படி சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய எந்த காரியம் நம்ம பற்றி கொள்ளக்கூடாதுபடி நியாயமான முறையில். இப்போ பாருங்க, எல்லாரும் பாருங்க, நியாயமான முறையில் நம்ம எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம். ஆண்டவர் படிக்கும்போது நல்லா தான் படைச்சிருக்கிறார். லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு தேவையில்லைன்னு சொல்லிட்டார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தான் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டுக்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இயற்கையாகவே நம்ம நல்லா படித்து தான் உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம என்ன போட்டுக்கிட்டோம்? எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம இருந்துட்டோம்னா எல்லா விதத்தையும். இது மட்டும் இல்லை, ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, நகையை கடத்திட்டு அவங்க பகையை கடத்திருப்பான், அவங்க பகையாக இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் நகையை போட்டுக்கிறோம்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல, நகை வேண்டாம், பகை வேண்டாம், புன்னகை இருந்தால் போதுங்கிறேன். என்ன வேணும்? சிரிப்பு இருந்தால் போதுங்கிறேன், மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் நினைக்கிறேன். ரெண்டுமே வேண்டாங்கிறேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அப்படின்னா சிலர் வந்து போட்டி போடுவாங்க. அப்படி நம்ம போட்டி போட வேண்டாம். சத்தியத்தை சொல்லுவேன், யாரும் இதை குறித்துங்கள் இடநடை வேண்டாம். ஆனால் இதை ஒரு சத்தியத்துக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசும்போது நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் கர்த்தர் மேலே மேலே வைத்த அன்பு பெருகும் போது நீங்கள் அதை செய்தால் போதும். ஆனால் கர்த்தர் விரும்புகிற அந்த இடத்துக்கு வந்துடுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. 4வது 42வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. உபதேசத்திலும், அது அர்த்தம் என்ன? சபை ஐக்கியம். போதும். 5வது சபை ஐக்கியம். எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு சபை இருக்கணும். நானா இருந்தாலும் ஒரு சபை, நீங்களா இருந்தாலும் ஒரு சபை, எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் அவருக்கு ஒரு சபை இருக்கணும், ஒரு தலைமைத்துவம் இருக்கணும், ஒரு நடத்தக்கூடிய போதகர்களுக்கு இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் சபைன்னு சொல்லியிருக்கிறார். சபைக்கு ஒரு மேய்ப்பன் அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அதைத்தான் எங்களை மேய்ப்பரை வச்சிருக்கிறார். மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து சபையில் விசுவாசிகள் ஐக்கியமா இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அது 10 பேரா இருக்கலாம், 20 பேரா இருக்கலாம், 200 பேரா இருக்கலாம், 300 பேரா இருக்கலாம், 3000 பேரா இருக்கலாம். வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள், அந்த 5120 பேரும் ஒரே மனமா இருந்தாங்க. ஆதி சபையில் முதல்ல 3000 ரட்சிக்கப்பட்டாங்க, 8120 பேர். முதல்ல 3000, அதுக்கப்புறம் 5000 பேர், 120 விசுவாசிகள் ஊழியக்காரர் இருந்தாங்க. அந்த 8120 பேர் ஒற்றுமையாக இருந்தாங்க. பேதுரு சொல்றதுக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. 12 அப்போஸ்தலர் சொல்ல கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. அது மாதிரி ஊழியக்காரர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து ஒரு சபைக்குள்ள கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து கடி கொடுக்கணும். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. 5வது சபை ஐக்கியம். வாசிக்க தொடர்ந்து. 6வது அப்பம் பிக்குதல், கர்த்தருடைய பந்தி, அதை தவறாமல் கலந்து கொள்ளணும். வாசிக்க அடுத்த வார்த்தை. 7வது நல்லா ஜெபிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா. எல்லாம் கொஞ்சம் என்ன பாருங்க, எப்படி நல்லா ஜெபிக்கணும். மூக்கை கொஞ்சம் பிடிக்க. மூக்கில் என்ன இருக்கு? சுவாசம் போயிட்டு இருக்கா? மூக்கை பிடிச்ச என்ன ஆகும்? மூக்கை பிடிச்சி இப்படி அமைக்கிட்டா போயிடும். அது மாதிரி ஜெபம் என்பது சுவாசம் போன்றது. ஆவிக்குரிய மனுஷன் வாழ வேண்டுமானால் கட்டாயம் என்ன செய்யணும்? அதுக்கு தான் அதிகாலையில் ஜெபிக்கணும், சமயம் கிடைக்கும் போது ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும், சோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருக்கணும், ஜெபித்து சோத்திரம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும், பகலெல்லாம். இப்படி சமயம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சமயம் எப்போ வாய்க்குதப்ப நல்லா ஜெபிக்கிற மக்களை மாறணும். அடுத்த வார்த்தை 44 சீக்கிரம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து. 8வது ஒரு மனமாக இருக்கணும். இந்த சபையா இருக்கட்டும், பாஸ்டர் சுரேஷ் சபையா இருக்கட்டும், தாலியத்து பாஸ்டருடைய சபையா இருக்கட்டும், நக்கடியில் உள்ள ராஜபாளைய சபையா இருக்கட்டும், உலகத்தில் உள்ள எந்த 200 தேசத்துள்ள சபையா இருக்கட்டும், எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரு மனமாக இருக்கணும். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஏன்னா கர்த்தருக்குள்ள எல்லாரும் ஒரே சரீரமத்தை வச்சு நினைக்கிறார். உலகத்தில் எல்லா திருச்சபையும் சேர்ந்தா ஒரு சபை. இயேசுவுக்கு ஒரு சபை தான். ஆனால் பல இடங்களில் இருக்கிறனால, பல ஊரில் இருக்கிறனால நம்ம பிரித்து பிரித்து சொல்லிக்கிறோம். பல ஸ்தாபனத்தில் இருக்கிறனால சொல்லிக்கிறோமே தவிர எல்லா திருச்சபையும் சேர்ந்ததான் இயேசுவுக்கு சரீரம். அல்லேலூயா.
ஆனால் அப்படி எப்படி இருக்கணும்? ஒரே மனமாக இருக்கணும். வேற்றுகள் இருக்கக்கூடாது, வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, மனஸ்தாபங்கள் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒற்றுமையாக இருப்போம். அடுத்த வார்த்தை ஒற்றுமை. இது ஒரு உபதேசத்தில் மிக முக்கியமானது. வாசிங்க அப்போ 9வது உபதேசம் 45. காணி ஆட்சிகளை விட்டு ஒவ்வொருவனுக்கும் கொடுத்தார்கள். அந்த கொடுத்தார்களை மட்டும் பகிர்ந்துக்கிற வார்த்தை போடாம அந்த கடைசி வார்த்தை மட்டும் எடுத்துக்கிற கொடுத்தார்கள். என்ன செய்தார்கள்? கொடுப்பது ஒரு முக்கியமான உபதேசம். கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்படி நம்பரோட கையெழுத்து கல்லையிலே சொல்லுங்க எல்லாரும் ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. கொடுக்க கொடுக்க கர்த்தரை உயர்த்திட்டே போவார். கொடுக்கணும். உங்களுடைய கிருபையில ஆண்டவருக்காக கொடுக்கணும். தாளந்துகளை கர்த்தருக்காக கொடுக்கணும். உங்களுடைய வரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தணும், கொடுக்கணும். உங்களுடைய பலனை கர்த்தருக்காக கொடுக்கணும். உங்களுடைய பிரயாசத்தில் பலனை கர்த்தருடைய பாகத்தை கொடுக்கணும். கொடுக்கணும். பணத்தை மட்டுமல்ல, பொருளை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தையும் அவருக்கு கொடுக்கணும். கொடுத்து பாருங்கள். 9வது கொடுத்தார்கள். அடுத்து 10வது வார்த்தை, 10வது உபதேசம் 47. சீக்கிரம் வாசி முடிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு. அப்ப 10வது உபதேசம் என்ன உபதேசம் சொல்லுங்க? தேவனை துதிப்பது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நல்லா கையை உயர்த்தி காட்டுங்க. கையை உயர்த்துங்க. நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. கையை உயர்த்துங்க. மனம் திரும்பணும். சத்தமா சொல்லுங்க. இல்லை இந்த பக்கம் ஆங்கில பக்கம் கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கு, என்னன்னு தெரியல. மனம் திரும்பணும். பிள்ளைகளை பையங்களை பேசுங்க. மனம் திரும்பணும். பிதா குமார பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். சபையில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். நன்றாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். சபைக்குழி மற்ற எல்லாருக்கும் ஒரு மனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். நன்றாய் தேவனை துதிக்க. அந்த துதித்தில் என்ன அடங்கிடுச்சுன்னா ஆராதனை, பாட்டு, ஜெபம் எல்லாத்துக்கும் எல்லாம் அடங்கி போச்சு. அதுதான் ஆராதனைக்கு நம்ம ஆரம்பத்தில் வந்துடணும். முதல் பாட்டுக்கே வந்துடணும். ஆரம்ப ஜெபத்துக்கு வந்து நல்ல கர்த்தரை வாரத்தில் ஒரு நாள் ஆராதிக்கிறோம், 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ நல்ல முழு பலத்தை அவருக்காக கொடுத்துருங்க. ஒரு நாளை ஜெபத்தோடு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வாரத்தை அந்த ஆராதனை நீங்கள் ஆரம்பித்து முடிச்சீங்கன்னா அந்த வாரம் முழு நமக்கு ஆசீர்வாதம். எல்லாம் கை வைத்து சொல்லு ஹல்லேலூயா. அதான் அவர் கடைசியாக ஒரு பாட்டு படித்தார். என்ன வார்த்தை? என் சுவாசம் முடியும் வரை என் ஜீவன் உம்மை 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 ஆராதி. இந்த பக்கம் வர மாதிரி, இந்த பக்கம் இங்கே வர மாதிரி. உம்மை பின்னால உம்மை ஆண்கள் சத்தம் வச்சிருக்க. உம்மை எப்போ வரைக்கும்? ஜீவன் பிரிய வரைக்கும். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை நான் உள்ளளவும் இருக்கிற வரைக்கும் நல்லா கர்த்தரை ஆராதிச்சுட்டு ஆண்டவர் அழைக்கும் போது போயிடணும். இல்லை கர்த்தர் வரும்போது நம்ம வருகைக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். இந்த 10 அடிப்படை உபதேசம், இது போல வேறு பல சத்தியங்கள் இருக்குது. இந்த அடிப்படையை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? சத்தியத்தை விட்டு விலைக்கு போகவே மாட்டோம். அந்த வாசலுக்குள்ள இந்த சத்தியம் என்கிற நீதி என்கிற சத்தியம் என்கிற அந்த வாசலுக்குள்ளே போய் பிரவேசித்து உள்ளே போய் உட்காந்துக்கணும். பிரவேசிதான் என்ன அர்த்தம்? பிரவேசிப்ப என்ன அர்த்தம்? உள்ளே போயிடுவேன் அர்த்தம். உள்ளே போன உடனே எனக்கு அடுத்த வார்த்தை என்ன போடுங்க? பிரவேசிப்பேன். பிரவேசித்து நான் கர்த்தரை என்ன செய்வேன்? துதிப்பேன். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் இந்த 10 சத்தியத்தை அறிய செய்ததுக்காக எப்போதும் கர்த்தருக்காக நன்றி உள்ள மக்களாக நம்ம இருக்கணும். எத்தனை பேர் சத்தியத்தை சரியாக அறியலை. சத்தியம் தெரியாமல் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சபைகள் இருக்கிறது, சத்தியம் தெரியவில்லை. ஆனால் நம்ம முழு சத்தியத்தை அறிய முடியாத வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 10 சத்தியத்தில் எப்படி பழைய பாட்டில் 10 கற்பனை மாதிரி புதிய பாட்டு இந்த பேதுரு மூலமாக 10 சத்தியத்தை சொன்னாரோ, இந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து விட்டால் நாம இடறி போக மாட்டோம். சபையும் உடையாது, சபையும் ஐக்கியமாக இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். கர்த்தர் வருகைக்கு போயிடுவோம். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாமே ஆகினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் வாசல் என்பது சத்தியத்தின் வாசலை குறிக்கிறது. ஏசாயா 26:2 சொல்கிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை. என்ன அர்த்தம்? இயேசு வரும்போது அவருடைய வருகையில் போனோம்னா சத்தியத்தை கை கூட நீதி உள்ள ஜாதியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும். அதனால் இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தை கடைப்பிடித்து அதை பின்பற்றி நடங்க. கர்த்தர் கூட உயர்த்துவார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். 5வது வாசல். 5வது வாசல் சங்கீதம் 84:10. சீக்கிரம் சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களை சொல்லும் ஒரே நான் நல்லது இருப்பதை பார்க்கிலும் ஆலயத்தின் வாசல் படி. அதை பிரித்து சொல்லிடுறேன். வாசல் படி. இப்போ என்ன வாசல்? ஆலயத்தின் வாசல். 5வது வாசல்களேன்னு அவர் சொல்றாரு. பார்த்தீங்களா?
அடுத்து சொல் அந்த வாசல் என்ன? 5வது வாசல் ஆலயத்தின் வாசல். ஆலயம் சொன்னா இதுதான் தனித்தனி சபையை குறிக்கிறது. இப்பதான் நம்ம தனித்தனி சபைக்கு வர, இந்த சபையில வரக்கூடிய விசுவாசிகள் இந்த ஆலயத்தின் வாசலுக்குள்ள தவறாம வரணும். கை வைத்தலையிலே சொல்லுங்க அப்பா, எல்லாம் சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. எந்தெந்த விசுவாசி எந்தெந்த சபையில் இருக்கிறோமோ அந்தந்த சபையின் வாசல் அந்த விசுவாசிகள் கட்டாயம் போகணும். அது படியில் உட்காரக்கூடாது. பைபிள் போட்ட மாதிரி நான் படியில் உட்காந்து வெளியே உட்காரக்கூடாது. வாசல் படினுங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறான்னு அர்த்தம். அப்படி படியில் உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பாஸ்டர் வந்து சர்ச்சை திறக்காம தான் படியில் உட்காந்துருக்கா. ஏன்னா சில இடங்களில் உட்காந்துருப்பாங்க, சபை திறப்பான்னு சொல்லி சில பாட்டிமார் வந்து படியில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் திறந்து உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கு தான் உட்காந்துமே தவிர ஆராணிக்கு வந்துட்டு அந்த படியில் உட்காந்துருந்தா நம்ம சத்தியத்தை சரியா கேட்க முடியாது. ஆனால் ஆலயத்துக்கு நடுவிலே சங்கீதக்காரன் தேவனே ஆலயத்தின் நடுவிலே உடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கும். நடுவில் வந்துடணும். இந்த நடுவு குறிச்சியில் எப்படி வந்துடணும்? நடுவில் வந்துடணும். குறிச்சி நான் மலைன்னு நினைக்கிறேன். குறிச்சிக்கிற வார்த்தைக்கு மலைன்னு தான் போட்டு விளக்கம். ஆனால் என்ன உங்கள் விளக்கம் இங்கே நடுவு குறிச்சி விளக்கம் எனக்கு தெரியாது. அதில் நடுவில் வந்துருங்க. நடுவுன்னா சபைக்கு தூண்டலாக வந்துருங்க. ஆலயத்தின் நடுவில் வந்துருங்க. ஆலயத்தின் ஆரம்பத்தில் ஆராதிக்க ஆரம்பத்தில் வந்துருங்க. ஆரான முடி வரைக்கும் இருங்க. இந்த ஊழியத்தில் அதிகமாக அதுபோல் ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் ஆலயத்தின் நடுவில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கை வைத்தலையே சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை குறித்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் ஏராளமாக இருந்தாலும் நான் சுருக்கிக் கொள்ள விரும்புகிறேன். ஆலயத்துக்கு வருவதை வாஞ்சியாய் நினைக்க வேண்டும். சங்கீதம் 122:1. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது இங்கே கிருபாசனம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, அது முக்கியமான சத்தியம். எபிரேயர் 4 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14 ஆலயத்துக்குள்ள வந்தவொடனே இங்கே 2 ஆசனம் இருக்கு. எத்தனை ஆசனம்? எல்லாம் சொல்லுங்க, எத்தனை ஆசனம்? ஆசனம்னா சேர், உட்கார்ந்து இருக்கிற 2 ஆசனம் இருக்கு. ஒரு ஆசனம் கிருபாசனம். என்ன ஆசனம்? அந்த கிருபாசன தண்டையிலே சேர கடவுன்னு போட்டிருக்கு. எபிரேயர் 4:16. ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. 2வது ஆசனம் 122 சங்கீதம் 5 வசனம் நியாயாசனம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. இதே இடத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாமல் 2 ஆசனம் இருக்கு, மறந்துடக்கூடாது. கிருபாசனம் இருக்கு, நியாயாசனம்னா வழக்க விசாரிக்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை விசாரிப்பதற்கு பெட்டிஷன், உங்களுடைய ஜெப குறிப்புகளை, உங்களுடைய விண்ணப்ப குறிப்புகளை, உங்களுடைய தேவை குறிப்புகளை சொல்வதற்கான ஒரு நியாயசானம் அங்கே இருக்கு. அதாவது அதே கிருபாசனபதி, நல்ல கவனிங்க, கிருபாசனத்தை கிருபை கொடுக்கிற கிருபாசனபதி அப்படியே மாறினாரு. நியாயசானியா மாறினார். ஒரே இடத்துல ஒரே நபர் 2 நபராக மாறுறார். கிருபையும் கொடுக்கிறார், நியாயத்தை செய்கிறார். உங்க வாழ்க்கையில நியாயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு நியாயம் எடுபட்டு போயிருக்கிறதா? உங்களுக்கு வர வேண்டிய நியாயம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லையா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆலயத்துக்கு வாங்க, முடியாத காரியமெல்லாம் முடிஞ்சிடும். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்கப்பா, ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றிடுவார். ஆலயத்துக்குள்ள மட்டும் வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. இங்கே வரும்போது தேவ பிரசனத்தை உணர்கிறோம், தேவ செய்தியை கேட்கிறோம், வேத வசனத்து மூலமாக சத்தியத்தை பேசுகிற ஊழியர்களுடைய செய்தியை கேட்கிறோம், புது பலனை பெறுறோம், புது கிருபை பெறுறோம். இங்கே போகும்போது நம்ம இந்த இடத்த விட்டு போகும்போது மகிழ்ச்சியாக போகணும், மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு போகணும். உள்ளே வரும்போது மகிழ்ச்சியாக வரணும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும். அதனால் இந்த இப்படி அந்நாள் சமாதானத்தோடு போனாலோ அதுபோல் ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் சமாதானத்தோடு போவீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஆலயத்தை வாஞ்சியுங்கள். 5வது ஆலயத்தின் வாசல் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 6வது வாசல் எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 28:17 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேற ஒல்ல. வாசிங்க, இது வானத்தின் வாசல். எல்லாரும் கையை போய் தலையிலே சொல்லுங்கப்பா. 6வது உங்களுக்கு ஒரு வாசலை நினைவுபடுத்துகிறேன். என்ன வாசல்? வானத்தின் வாசல். அது எப்படி சொல்ல? பரலோகத்தின் வாசல். அவன் இருந்த அந்த லூசுங்கிற இடம், அந்த யாக்கோபு பிரயாணத்தில் களைத்து இரவிலே படுத்து நித்திரை செய்த அந்த ஸ்தலம் முன்னால் லூஸா இருந்துச்சான். அந்த லூஸாங்கிற வார்த்தை மறுபடியும் பெத்த இல்லாமல் மாத்திரா அந்த ஸ்தலத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்? வானத்தின் வாசல். ஏன்? பரலோகத்தினுடைய ஏணி தரிசனத்தை கண்டு அந்த ஏணியில தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். கொஞ்சம் கவனிக்கணும், இறங்குனார்கள் என்னன்னு போடல, ஏறுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே தூதர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாக்கோபு கிட்ட வந்துட்டாங்க, அவன் படுத்த உடனே தூதர்கள் வந்துட்டாங்க, இறங்கி வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏறி போறாங்க. அப்படி நம்ம புரியுது. இறங்கி ஏறல, ஏறி இறங்கினாலும் ஏற்கனவே தூதருடைய காவல் நமக்கு இருக்கிறது.
எல்லாருக்கும் தூதருடைய காவல் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் தூதரை கத்தர் வச்சிருக்கிறார். உங்களை காக்க கட்டிடுவார். எல்லாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அல்லேலூயா. இந்த வானத்தின் வாசல்ல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி வார்த்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 22ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். வாசிங்க. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம வகை செலுத்துவேன் என்று இந்த வானத்தின் வாசல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சத்தியம் என்னன்னா, யாக்கோபு என்ன கற்றுக்கிட்டாரு? ஆண்டவர் பரலோக தரிசனத்தை காண்பிட்டாரு, ஏனி தரிசனத்தை காண்பிச்சுட்டாரு, 8 ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதனால நான் என் மாமா வீட்டுக்கு போனேன், மறுபடியும் தகப்பனுடைய சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் இந்த கல் தேவனுடைய வீடாக மாறும், உமக்கு எல்லாவற்றையும் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ண மாதிரி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை பண்ணுவோம். இந்த வானத்தின் வாசல்ல இந்த சத்தியத்தின் மூலமா நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தில் உண்மையா இருப்போம். எல்லாம் கைத்து கல்லையே சொல்லுங்க. எல்லாமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தசமத்தில் எப்படி இருப்போம்? தசம பாகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 10ல் 1 சொல்லுங்க. 10ல் 1000 ரூபானா எவ்வளோ கொடுக்கணும்? தசமாகும் 100 ரூபா கொடுக்கணும். 2000 ரூபானா எவ்வளோ கொடுக்கணும்? இங்கே இந்த பக்கம் சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல. இந்த பக்கம் போட சத்தக்கிட்டு வரமாட்டேங்க, என்னன்னு தெரியல. 3000 உங்களுக்கு வந்தா, 4000 வந்தா, 5000 வந்தா, 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா அப்போ தான் எல்லாம் சிந்திப்பாங்க, எப்படி 1000 ரூபாய் கொடுக்குறது? 10,000 வந்து எப்படி 1000 ரூபாய் கொடுக்குறது? 1000னா 100 கொடுத்துடலாம். அந்த நேரத்தில் சிலர் பின்வாங்கிடுவாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறது நம்ம. அப்போ 1000 ரூபாய் கொடுக்கும்போது 100 கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. 10,000 தாண்டவர் கொடுக்கும்போது 1000 கொடுக்க முடியல நமக்கு. சரி, 20,000 வந்தா எல்லாரும் வாய் தர சொல்லு. 20,000 வந்தா, 30,000 வந்தா, 4,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தா, 40,000 வந்தா, 50,000 வருமானம் வந்தா, அதுக்கு மேலே உங்களுக்கு வராது. 1 லட்சம் நீங்களேன் எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 வாயை பிளந்து என்ன செய்வோம்? அப்படி நம்ம ஜீவனை விட்ட மாதிரி போயிடும். 10,000 கொடுக்கறது ஒரு பாஸ்டருக்கு நம்ம 10,000 கொடுக்கறது அப்படி இல்லை. அது கர்த்தருக்குரியங்கிற மட்டும் நினச்சிக்கணும். அப்படி நினச்சி தான் கொடுக்கணும். இதை ஊழியக்காரர்கள் நினைச்சு நிற்கக்கூடாது. அது கர்த்தருக்குரியது. லேவியராகமம் 27 அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. தசமபாகம் எல்லாம் பரிசுத்தமானது, அது கர்த்தருக்கு உரியது. பரிசுத்தமானதை தொடாதிருங்கள், பரிசுத்தமானதை விழுங்காதிருங்கள். சொல்லி என்ன செய்யாதுங்க? பரிசுத்தமானதை தசமாகத்தை விழுங்கக்கூடாது, அதை தொடக்கூடாது. அதை கொடுக்க வேண்டிய காரியத்தை கரெக்டாக பண்ண படைச்சு பாருங்க. இடம் கொள்ளாமல் போகும்போது கர்த்தர் என்ன செய்வார்? மல்லிகா 3:10 படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ராமே சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தசம பாகத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பல இடங்களில் துருபதேசம் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு தான் தசம பாகம், புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்பாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை சொல்லியிருக்கிறார். மற்ற 23 வாசிங்க. லேவியராகமம் 27:30 பழைய ஏற்பாட்டில் தசமாத்தை பற்றி சொல்லியிருக்கு. மல்லிகா 3:10 தசமாத்தை பற்றி சொல்லியிருக்கு. இங்கே ஆதியாகமம் 28:22 தசமா பற்றி சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 14:20 ஆபிரகாம் தசமா கொடுத்தான்னு சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டை மற்ற 23:23 வாசிங்க. அப்போ மாயக்காராகிய வேதபாரகரை பரிசெய்கிற உங்களுக்கு ஐயோ. ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் அவங்க அப்படிலாம் தசமா கொடுக்குறாங்களா? ஆனால் நீங்கள் யாரும் அப்படி கொடுக்கீங்களா? மாதம் போய் நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு வரீங்களா? வீட்டு ஜாமான் வாங்குறீங்களா? காய்கறி வாங்குறீங்க, பலசரி ஜாமான் வாங்குறீங்களா? அதில் ஏதாவது கத்தர் கொடுக்கீங்களா? சரி, அப்படியே நீங்கள் கொடுக்காட்டாலும் பணத்திலேயாவது கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. வாசிங்க. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகள் எதை? இந்த விசுவாசம், அன்பு, இறக்கு இதையும் செய்யணும், அந்த தசமா கொடுக்கறதையும் செய்யணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. தசமபாகத்தையும் செய்யணும், இவைகளை விடாதிருக்கணும். தசமாவும் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் நல்ல குணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம குணமும் நல்லா இருக்கணும், தசமாவும் கர்த்தருக்கு கொடுக்கணும். பாருங்க, பைபிள் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். நம்ம காணிக்கை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால நம்மளை கர்த்தர் அங்கீகரிக்கணும். அப்போ அங்கீகரிச்ச பிறகு கொடுக்குற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுபோல தான் தசமமாகவும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இறக்கமும் செய்யணும். நான் தசமா மட்டும் கொடுத்துட்டேன், நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன். 10 ரூபா தானே கொடுக்க சொன்னார், 10 ரூபா தானே கொடுக்க சொன்னார், அதில் நான் கிங்காக இருப்பேன். கிங்குன்னா என்னது?
ராஜாவாக இருப்பேன். ஆனால் அடுத்தவங்க ஒரு பைசா கூட என்ன செய்ய மாட்டேன், சபைக்கு செய்ய மாட்டேன். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சட்டத்தை மட்டும் கை கொண்டுருவாங்க. ஏழைகளுக்கோ தரித்திரருக்கோ கஷ்டப்பட்டவங்களுக்கோ ஊழியத்துக்கோ சபை கட்டிட பணிக்கோ கன்வென்ஷன் கூட்டங்களுக்கோ எழுப்புதல் கூட்டங்களுக்கோ வீட்டுக்கு வர ஊழியக்காரருக்கோ ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் 10 வகை காணிக்கு போய் சொல்ல நினச்சேன், டைம் இல்லை எனக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய காணி 10 வகை இருக்குது. அது சொல்லும்போது இங்கே எந்த ஓடிடக்கூடாது போய் சொல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா பயந்துடக்கூடாது. அங்கே தான் சிஎஸ்சியில் தான் 10 கவர் கொடுப்பேன், கவர் 10 கூட இங்கே மற்ற 10 சொல்லிட்டா எங்கே போகிறது நான் அப்படின்னு நினச்சக்கூடாது. இப்போ சொல்கிறேன் நான், நமக்கு நிச்சயமாக கொடுக்க முடியும். நம்ம கையில் இந்த செல்வத்தை கற்றுக் கொடுத்துருக்குறேன். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்க, தசமத்தை மட்டும் கொடுத்து முடிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி அல்ல, மறுபடியும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துவார். கை வைத்தால் இல்லையா சொல்லுவோம். அப்போ 7வது வாசலை சொல்லி முடிக்கிற வாசி வெளிப்படுத்தல் 4:1 வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 4:1 வாசல்களே வாசி. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த, அதாவது திறக்கப்பட்ட பரலோகத்தின் வாசல் வாசிங்க தொடர்ந்து. அங்கே முன்னே எக்கால சத்தம் போல கேட்ட அந்த சத்தமாவது என்னுடன் பேச கேட்டு சத்தம் எப்படி சொல்லுச்சு, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி, அதோட முடிச்சு இங்கே ஏறி வா. 6வது 7வது வாசலுக்கு நான் பேர் சொல்றேன், பரலோக வாசல். என்ன வாசல்? பரலோக வாசல். பரலோக வாசல் ஒரு நாள் திறக்கப்பட போகிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப திறக்கப்பட போது? இயேசு வரும்போது, மகிமையில வெளிப்படும் போது, கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில வெளிப்படும் போது, பரிசுத்த தூதர்களோடு வரும்போது, அன்றைக்கு பரலோக வாசல் திறக்கப்பட்டு இந்த பூமியில கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க உயிரோடு எழும்புவாங்க. உயிரோடு இருக்கிற நம்மை போல சத்தியத்தை கை கொண்ட மக்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு இமைப்புடல இயேசுவோடு என்ன செய்ய போறோம்? பறக்க போகிறோம். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க அப்ப ராமே. அந்த பரலோகத்திலிருந்து வெளிப்பட போகிற அந்த இயேசுவை சந்திக்க நம்ம எப்போது எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். நாம் மட்டுமே நம்முடைய குடும்பம், சபை, தேசம், நம்மை சார்ந்தவர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் அந்த பரலோகத்தை அடைவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளுக்கு பின்பற்றி சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? 7 சபையினுடைய காலத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம வாழ்கிற சபையினுடைய காலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? லவோதிக்கா சபையின் காலத்தை வாழ்கிறோம். இந்த சபை 7வது சபை. என்ன சபை? லவோதிக்கா சபையுடைய காலத்துடைய தன்மை என்ன? 2 தன்மை. ஒரு பக்கம் குளிரா இருக்கு, ஒரு பக்கம் அனலா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, முந்தி கத்தர்காய் பிரகாசித்தவங்க இன்னைக்கு குளிரா போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்தவங்க, சமீபத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க வெடியா இருக்கிறாங்க. வெடினது அவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்க, எழுப்புதலா இருக்கிற. ஒரு பக்கம் எழுப்புதல், ஒரு பக்கம் அனலற்ற வாழ்க்கை. இன்னைக்கு நீங்கள் நான் இந்த 2 நிலைக்குள் இல்லாதபடி வாழ்ந்தால் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக அனலாய் வாழ்வோம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்ப ராமே. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியில எப்படி இருங்க? கர்த்தருக்கு அசதியாராமல் அதை பற்றி மனசில் வச்சுக்கோங்க. வெது வெதுப்பான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். 2 நினைவுகள் நமக்கு வேண்டாம். 2 வழிகள் நமக்கு வேண்டாம். 2 சிந்தையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டாம். ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானசானம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், எல்லாமே ஒன்று தான். பரலோகத்தில் வரப்போகிற இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகும். கையில் தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க அப்ப ராமே. இந்த உயிர்மீட்சி கூட்டத்தில் வந்திருக்கிற அந்த முதல் நாளில் இந்த வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நாளைக்கு கர்த்தருடைய செய்தி, என்னிலும் எனக்கு பின் வருகிறவர் பெரியவர். எனக்கு பின் வர்ற யாரு? நான் சிறியவர், அவர் பெரியவர். வயசில் மூத்தவர், அவர் சின்னவர், அவர் பிரசங்கத்தில் பெரியவர். அதனால் அந்த வார்த்தையை கேட்டு தொடர்ந்து இங்கே நடக்கிற கூட்டங்களை பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாசல்களே என்ற அந்த வார்த்தையை மனசில் பதிச்சுக்கோங்க. ரட்சிப்பின் வாசல், இடுக்கமான வாசல், அலங்கார வாசல், நீதியின் வாசல், தேவாலயத்தின் வாசல், வானத்தின் வாசல், பரலோக வாசல். எல்லாரும் அப்படி முழங்கால் பண்ணிடுவோம். எல்லாரும் அப்படி முழங்கால் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் 1 நிமிஷம் செபித்து விட்டு கர்த்தருடைய தாசரை கருத்தில் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் அப்படி நேரம் முழங்கால் பண்ணிக்கிட்டு, வாசல்களே என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வாசல்களின் சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்லும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அந்த வாசலின் சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்லும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் தலை நிமிர்ந்து ஒப்புக் கொடுப்போம். ரட்சிப்பின் வாசலிலே ரட்சிக்கப்படுவோம், ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். மாத்திரமல்ல, இடுக்கமான வாசலிலே சோதனைகளை சகிப்போம். மாத்திரமல்ல, அலங்கார வாசலிலே மெய்யாகவே கிறிஸ்தவர்களாக மெய் கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். ஆவிக்குரிய அலங்காரத்தை தரித்து வாழ்வோம். நீதியின் வாசலிலே அந்த அடிப்படையான 10 சத்தியத்துக்குள்ளே கரெக்டா ஒழுங்கா நம்ம நிறைவேற்றி ஜீவிப்போம், பிரவேசிப்போம்.
அதை கை கொள்வோம். அது மாத்திரமல்ல, தேவாலயத்தின் வாசல் மூலமாக கற்றுக்கொண்டபடி ஆலயத்தை நாடுவோம், வாஞ்சிப்போம். வானத்தின் வாசலை கற்றுக்கொண்டபடி கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையாயிருப்போம். தசமா காணிக்கையில் உண்மையாயிருப்போம். பரலோக வாசலில் கற்றுக்கொண்டபடி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகும். எல்லாரும் அப்படி முழங்கால் நின்றவனமாக, எல்லாரும் முழங்கால் நின்றவனமாக கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசந்த இப்படி வாழ்வதற்கு எனக்கு தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தவங்க எல்லாரும் கர்த்தரை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து நேருவோம். கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். மீண்டும் ஒரு ராஜா வருகிறார்,